அன்பு உறவுகளே, இன்று வரலாற்றின் மிக முக்கிய நாள் மட்டுமல்ல, மிகவும் மோசமான ஒரு நாளும் கூட. ஏனென்றால் கடந்த 1945 ஆகஸ்ட் 6ஆம் தேதி இரண்டாம் உலகப் போரிலே உலகின் வல்லரசு நாடாகிய அமெரிக்கா தனது லிட்டில் பாய் என்கின்ற ஒரு அணுகுண்டை ஜப்பானின் ஹிரோஷிமா நகர் மீது வீசிய தினம்தான் இன்று. அந்த அணுகுண்டு வீசப்பட்ட அடுத்த நொடியே கிட்டத்தட்ட 70,000 முதல் 80,000 மக்கள் துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்த நாள்தான் இன்று. இந்த நாள் உலக அரங்கிலே அமைதிக்கான ஒரு நாளாக ஆகஸ்ட் 6ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. அந்த அணுகுண்டு கதிர்வீச்சுக்கு பிறகு ஏனைய மக்கள் நோய் நொடியினால் பரிதவித்தனர். அங்கு பிறந்த குழந்தைகள் கூட நீண்ட நெடுநாட்கள் உடல் ஊனமுற்றவர்களாகவே பிறந்தனர். இது வரலாற்றின் ஒரு மிகப்பெரிய ஒரு வடுவாக, தீராத ஒரு வடுவாக கருதப்படுகிறது. ஆனால் ஜப்பான் தன்னுடைய உள்கட்டமைப்பால், தன்னுடைய முழு முயற்சியால் எல்லாவற்றையும் கட்டமைத்து இந்த உலக அரங்கிலே ஒரு வளர்ந்த நாடாக இருக்கிறது என்றால் ஜப்பான் நகரை நாம் பாராட்டியே ஆக வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் அங்கே உலக அமைதிக்கான ஒரு நினைவு பூங்கா ஒன்று கட்டி வைத்திருக்கிறார்கள். சுற்றுலா பயணிகள் அந்த பூங்காவை விட்டு வெளியே வரும்போது ஒரு கனத்த இதயத்துடன் தான் வெளியே வருவதாக தகவல்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் அந்த பூங்காவிலே, அதாவது இனிமேலும் உலக வல்லரசுகள் யாரும் அணுகுண்டை கையில் எடுக்க மாட்டோம் என்கின்ற ஒரு உறுதியோடு தான் வெளியே வருவார்கள். அப்படி அந்த பூங்காவை வடிவமைத்திருக்கிறார்கள். அணுகுண்டினால் இயற்கைக்கு மட்டுமல்ல, மக்களுக்கு ஏற்படும் பாதிப்பையும் அந்த பூங்காவிலே நிறைய காட்சிகள், அரங்கங்கள் இருப்பதாக தகவல் சொல்கிறார்கள். தயவுசெய்து மனித உயிர்களை பழிவாங்குவதை நிறுத்திவிட்டு அமைதி ஒன்றுதான் மக்களை காக்கும் வழி, அமைதி ஒன்றுதான் வெற்றிக்கு வழி. அதை நோக்கி ஒவ்வொருவரும் நகர்வோம். இனிமேலும் இப்படி ஒரு மனித பலி வேண்டவே வேண்டாம். எல்லோரும் அன்போடு, சகோதரத்துவத்தோடு, மனித நேயத்தோடு நடந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.